எல்லாருக்கும் வணக்கங்க. வாங்க நம்ம வெங்காயத்துக்கு விதைப்பு முதல் அறுவடை வரை என்னென்ன வேலைகள்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆளுங்க வந்து வரப்பு பிடிச்சாங்கங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளே வந்து 4 ஆளுங்க வந்து 2 நாள் தொடர்ந்து நடவு போட்டு நடவு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் மருந்து அடிச்சதுங்க, களைக்கொல்லி மருந்து. அதுக்கப்புறம் கூடவே சலுகு தண்ணியும் விட்டாச்சுங்க. சலுகு தண்ணி விட்டதையுமே நம்ம பயிரெல்லாம் நல்லா முளைச்சி வந்துருச்சுங்க. கூடவே ஒரு உரம் ஒன்று கரைச்சி விட்டுருந்தோம். பயிரெல்லாம் நல்லாவே கருகருன்னு முளைச்சி வந்துருந்துச்சுங்க. அடுத்தது பார்த்திங்க ஒரு 10 நாளைக்கு வந்து வெறுந்தண்ணி மட்டும்தான் கட்டிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு களை எடுத்துங்க. களை நிறைய இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்துகிட்டு கூட ஒரு உரம் ஒன்று கரைச்சி விட்டுருந்தோங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெறுந்தண்ணி மட்டும்தான் கட்டிகிட்டு இருந்தோம். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தோட்டத்தில் தண்ணி சுத்தமாகவே கம்மியாயிருச்சுங்க. வேனில் தான் கொண்டு வந்து வெங்காயத்தை பராமரிச்சுட்டு இருந்தோம். இதுக்கு மேலே செலவு பண்ணால் கை காசு தான் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ணலைங்க. 55வது நாள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெங்காயத்தை வந்து எடுத்து போட்டுட்டு தொடர்ந்து ஒரு வாரம் காய விட்டதுக்கப்புறம் அதை வலிச்சிட்டு போய் பட்டறையும் போட்டாச்சுங்க. இது வந்து இனி ஒரு 2 மாதத்துக்கு எதுவும் ஆகாது. இந்த காய் அப்படியே தாங்க இருக்கும். 2 மாதத்துக்கு அப்புறம் இந்த காயவே வந்து நம்ம விதைக்காயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை யாருக்காவது வேணும்னா கொடுத்துர்லாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.